இலக்கியா போட்ட பிளான்ல இப்போ அஞ்சலி வசமா சிக்கிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிய இப்படியே விடக்கூடாது. அவள முதல்ல வந்து போய்னா எல்லார்கிட்டயுமே உண்மைய சொல்லி, அஞ்சலிய வந்து போய்னா இப்போ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா. அவளோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி கிட்ட வந்து போய்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது பைரவி கிட்ட கூட இப்போ உண்மைய சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி இருந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட வந்து போய்னா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அதே மாதிரி நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டணும். இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தப்பு தப்பா பேசக்கூடாதோ, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. உன்னால தான் கௌதம் இப்படி இருக்கிறது. கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய பிரச்சனைகள், இவ்ளோ அவமானங்கள் வர்றதுக்கான காரணமே நீ தான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கும்போது தான், நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து இப்போ எல்லா உண்மையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஆரம்பத்துல கார்த்திகிட்ட மட்டும் உண்மையா சொன்னா போதும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தவங்க, இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை இந்த பைரவியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு மரண அடியே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை கண்டுபிடிக்கணும், நம்ம ஜானகிக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போலி சாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா வசந்த வச்சு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா. அந்த சாமியார் இருந்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வாயால வெளியே வர வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜானகி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய இந்த ஒரு விஷயத்துல அவ கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த சாமியார் இருந்துகிட்டு, நீ வந்து போய்னா இப்போ உண்மைய சொல்லல. அதுக்கப்புறம் இந்த மொத்த வாழ்க்கையும் வந்து போய்னா அ இவ இலக்கியாவுக்கு வந்து போய்னா கிடைச்சிரும். நீ எந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சியோ, அது வந்து போய்னா கிடைக்காது. நீ உண்மைய சொல்லு. உன்னோட வயித்துல வந்து போய்னா இப்போ ரெட்டை குழந்தை இல்ல தானே? உன்னோட வயித்துல குழந்தையே இல்ல தானே? அப்படி இப்படின்ற மாரி வந்து போய்னா இந்த அஞ்சலிய வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த அஞ்சலியும் வேற வழி இல்லாம உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. ஆமா, என்னோட வயித்துல குழந்தை இல்ல. நான் ரெட்டை குழந்தையும் பெத்துக்கல, ஒத்த குழந்தையும் பெத்துக்கல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானகியும், இலக்கியாவும் இருந்துட்டு, இப்போ தெரிஞ்சா அத்த அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம, அஞ்சலி கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லி, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைரவி தான் உள்ள பூந்து இந்த பைரவியும் அஞ்சலியும் பேசின பேச்சுக்கு வேற வழியே இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ உண்மையா சொல்லும்படி ஆயிடுச்சு. என்ன அஞ்சலி திரு திருன்னு முடிக்கிற, இப்போ வசமா மாட்டிக்கிட்டியா, உன் வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளான் நடந்துச்சு. இங்க பாருங்க, நீ கொண்டு வந்திருக்கீங்கல்ல, என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக, அந்த அஞ்சலி தான் கௌதமோட இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். அது மட்டும் இல்லாம அவ இத்தனை நாளா பொய் சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, இந்த பைரவி வந்து பைரவி வச்சு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைரவி கிட்ட சொன்னா இந்த அஞ்சலிக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.